எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அவன் திருப்பி வந்துட்டான். இந்த இருக்கான் பாருங்கள், இவன் பேர் தான் செரி பிளாசம். இவனை பார்த்தாலே பாதி பேர் குஷி ஆயிடுவாங்க. ஸோ இவனை வச்சு 2 வார்த்தை கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரீயை பார்க்குறான், பார்த்துட்டு வந்து அவன் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். இந்த மாதிரி சில்லான ஆளை நம்ம வந்து லேட் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தையை வந்து லே பேக், இந்த சாஞ்சு ரிலாக்ஸாக இருக்கிறாங்கள, ஸோ அதுலேருந்து அந்த வார்த்தையே வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் யூஜுவலி என் ஃப்ரெண்ட் இருக்கான், ஹி வாஸ் லேட் பேக் பர்சன், அவங்கள என்னென்ன பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கதையை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அந்த ட்ரீ மட்டும் அழகாக இருக்குது, பக்கத்தில் இருக்க ட்ரீ ஏன் அழகாக இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தும் கொஸ்டின் பண்ணுவாங்க. அழகுனா என்ன, வாட், ஹவு, ஒய் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு தாவரம் இருக்குது, எப்படி வளைஞ்சு கிளைம்பர், இது அழகு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை பிரேக் டவுன் பண்ணி கற்றுக்கிறாங்க அனலிட்டிக்கல் பர்சன் அப்படிங்கலாம். ஸோ இந்த வார்த்தை அனாலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. எஸ் இருந்தால் பிரிட்டிஷ், ஜெட் இருந்தால் அமெரிக்கன். ஸோ நீங்கள் அனலிட்டிக்கல் பர்சனாக இல்லை லேட் பேக் பர்சனாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.